ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பீட்டர் சமையல். நம்ம வந்து கடலை மாவு வச்சு இன்றைக்கி ஹல்வா தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் முந்திரி, பாதாம் வேணும்னா திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. நெய்யில் வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். அதுக்கு கடலை மாவு வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் 3 ஏலக்காய் அண்ட் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து கம்பல்சரி 1/2 கப் ஊற்றணும். நான் கொஞ்சமாக தான் ஊற்றினேன். ஸோ கொஞ்சம் இறுக வந்துருச்சு. 1/2 கப் வந்து ஊற்றுங்க. அப்புறமா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இஷ்டம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நெய் ஆட் பண்ணணும். ரிப்பீட்டடாக நெய் ஆட் பண்ணாங்க நம்ம ஹல்வா பதத்துக்கு வரும். ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ்அப் பண்ணி கொடுத்துருங்க. சர்க்கரை அண்டு நெய் எல்லாம் வந்து கொஞ்சம் கரைஞ்சி வரணும் நமக்கு. அதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். வாட்டர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு, வாட்டர் வந்து நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. 1/2 கப் கண்டிப்பாக கம்பல்சரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ண பிறகு மறுபடியும் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சுருண்டு வரும். இப்போ நமக்கு திடீர்னு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு இதுவாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். டக்குன்னு செஞ்சுக்கலாம். இதே மாதிரி கோதுமை மாவுலேயும் வச்சு நம்ம ஹல்வா பண்ணிக்கலாம். இது வந்து கடலை மாவு. மறுபடியும் நெய் ஆட் பண்ணி இப்போ தான் பாருங்கள் அந்த பதத்துக்கு எனக்கு வந்திருக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிட்டேன். ஸோ நீங்கள் 1/2 கப் கம்பல்சரி ஆட் பண்ணி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நெய் ஆட் பண்ணுங்கள். நீங்களும் அந்த தப்பு பண்ணிடாதுங்க. அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட்டான ஹல்வா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.